ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரவையும் உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் பண்ணிடலாங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் 1 கப் அளவு ரவை போட்டிருக்கேன். 1 கப் அளவுன்றது 200 கிராம் ரவைங்க. 1/2 கப் அளவு தயிர் ஊற்றிருக்கேங்க. 1/2 கப் அளவுன்றது 100 கிராம் தயிருங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 200 கிராம் அளவு தண்ணியை ஊற்றுறேங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ரவை நல்லா ஊறிடுச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்சியில் போட்டு நம்ம வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், நல்லா வலுவலுன்னு ஆயிடுச்சு. அதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா மாவாயிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா கொஞ்சம் பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ உப்பு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேங்க. நம்ம உருளைக்கிழங்குக்கு உப்பு போடலை, நான் அதுக்கும் சேர்த்தே இப்போ போட்டிருக்கேன். இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ 1 கேரட் நான் துருவி எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டாணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி வேக வச்சு இதில் போட்டுக்கலாங்க. இப்போ மிளகாய்த்தூள், கரம் மசால் தூள், சாட் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கீங்க. சாட் மசாலா ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டியாச்சுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டிருக்கீங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம அதையும் இதோட சேர்க்க போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கை போட்டு ஒரே மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. உப்பு நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது போட்டாச்சு, அதுவே போதும். லேசாக கெட்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி உடச்சி உடச்சி விட்டுக்கோங்க. அந்த மசால் பொடி, அந்த வெங்காயோட டேஸ்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி உருளைக்கிழங்குல பரவுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரே மாதிரி கிளறியாச்சு. இதில் உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி பண்ணியாச்சு. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க. அதில் நம்ம வச்சுருக்கிற மாவை ஒரு 1/2 கரண்டி அளவு இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க. லேசாக ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ பெரட்டி விட்டாச்சுங்க. இப்போ லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்துருச்சு.
இந்த ஸ்நாக்குக்கு ப்ரௌன் கலரில் வரணும்னு தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு அடுத்த தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெள்ளையாக வரணுங்க. இப்போ ஒரு அரை கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. இப்படி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம ரவைன்றதுனால சீக்கிரம் வெந்துடும். அதை நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளையாக வரணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் எல்லா மாவும் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டே ரொம்ப லேஸாக ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ரவுண்ட் ஷேஃபில். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே 1 ஸ்பூன் அளவு கடல மாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க கெட்டியாக. இப்போ ஒரு தோசை எடுத்துக்கோங்க. அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜாயிண்ட் ஒட்டுறதுக்கு தாங்க நான் கடல மாவு யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம தோசை நல்லா சூடாக இருக்கும்போது பண்ணோம்னா கடல மாவு கூட தேவையில்லைங்க, அப்படியே ஒட்டிக்கிறோம். அவ்வளோதாங்க. நம்ம வச்சுருக்கிற தோசையெல்லாம் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தோசையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக பொரிய விடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இது எண்ணெய் ரொம்ப குடிக்காதுங்க. ஏன்னா நம்ம தோசை ஊற்றிருக்கிறதுனால எண்ணெய் குடிக்க சான்ஸே இல்லை. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கேவும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ சூப்பரான ரவை ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டில் என்னோடய பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.